இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் யார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு தேடல் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு விடை நமக்கு கிடைச்சிடுச்சு. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு நல்ல தெளிவான பதில், நான் ஒரு தூய்மையான, அமைதியான, அன்பான ஆத்மா அப்படின்றது தான். உங்களுக்கு நினைவு இருக்கோன்னா, நம்ம போன நிகழ்ச்சியில் ஆத்ம உணர்வை பற்றி நாம் பேசினோம். இந்த ஆத்ம உணர்வை பற்றி நாம் பேசும்போது ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணோம். சில வழிமுறைகள் இதுக்குன்னு இருக்குது அப்படின்னு. அந்த வழிமுறைகளில் பார்த்திங்கன்னா, நம்ம சில விஷயங்களை நம்ம எப்படி அது பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். முதல்ல அந்த ஒலி நம்மக்கிட்ட கேட்கணும். அது என்ன ஒலினா, நான் ஒரு சுத்தமான, அமைதியான, அன்பான ஆத்மா அப்படின்ற ஒலி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவதாக, அந்த எண்ணம் நம் மனதில் ஒரு சிந்தனையாக மாறிவிட்டு அதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணம் என் மனசில் இருக்கும் பொழுது நான் வேறு எந்த எண்ணங்களுக்குமே வழி கொடுக்கக்கூடாது. வேறு எந்த எண்ணங்களும் குறுக்கிடக்கூடாது. என்னுடைய முழு கவனமும் என்னுடைய அந்த சிந்தனையிலே தான் இருக்கணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நாம் இதை பற்றி பேசுவோம். அதுக்காக எப்பவும் போல் இந்த பயணத்தில் நம்ம கூட வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. சிஸ்டர், நம்ம போன எபிசோடில் நீங்கள் இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இப்போது என்னோடய மனசில் முழுக்க முழுக்க நான் ஒரு சுத்தமான ஆத்மா, அமைதியான, அன்பான ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்ம உணர்வு ஏற்பட்டு நான் அதை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை செய்கிறதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த எபிசோடை பார்த்துட்டு சில இமெயில் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி செய்கிறதால எங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுது, ஆனால் இதனால் என்ன நன்மை? அது ஒன்று. இரண்டாவதாக, இப்படி செய்கிறதால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியில் என்னை கொண்டு செல்லுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். இப்போது நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுனால உடனே மாற்றம் அடுத்த நாளே ஏற்பட்டுடாது. மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நாம் செய்ய செய்ய இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முழுமையான மாற்றத்தை நாம் அனுபவமும் செய்யலாம். இப்போது இதுவரையில் நமக்குள்ளே இருந்த பலவிதமான பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை முறைகள் இருந்தது இல்லையா, அவற்றை எல்லாத்தையும் நாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு சக்தி, நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற ஒரு புது நம்பிக்கையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ மாற்றம் எதில் ஏற்படும் அப்படின்னா, நம்முடைய தாட் பேட்டர்ன்ஸ், நாம் எண்ணங்களை உருவாக்குகிற முறையில் மாற்றங்கள் என்பது ஏற்படும். இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் மாற மாற நம்முடைய உணர்வுகளும் அனுபவமும் மாறிக்கொண்டே வரும். இதுவரையில் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னா ஒரு மாயையை போன்று தான் இருந்தது. மாயை அப்படின்னா இதிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நான் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறேன், இவற்றிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அது கிட்ட போகும் பொழுது தான் அதுலேருந்து நமக்கு கிடைக்கல, இல்லை அப்படி கிடைத்தாலும் அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பித்தது. இப்போ நாம் சத்தியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு
புரிந்து கொண்டு அதை அனுபவம் செய்வதற்காக நாம் முயற்சி எடுத்திருக்கோம். அதனுடைய முதல் படிதான் நான் ஒரு சக்தி, ஆத்மா, அமைதியானவன் அப்படின்றது. நம்முடைய முழு தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமாக மாறிக்கொண்டே வரும். இது மிகப்பெரிய மாற்றம். எண்ணங்களின் வழியாக நம்முடைய நம்பிக்கைகள் ஆழமாக பதிந்து கொண்டே வரும். நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். இது வரைக்குமே நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் இதை செய்தால் மகிழ்ச்சி அடைவேன், நான் அதை செய்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்றது தான். இப்போது நம்முடைய நம்பிக்கை என்னென்னா, நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானவன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இதை செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அதை செய்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இது புதிய ஒரு நம்பிக்கை, இது ஒரு புதிய எண்ணம். அப்படி செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய மகிழ்ச்சி நான் எதையாவது செய்வதினாலோ சாதிப்பதினாலோ வருவதில்லை. ஒருவேளை நான் அதை செய்யும் பொழுது அதிலேருந்து எனக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அதை நான் மறுபடியும் செய்வதற்கு தயங்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி என்பது அதை சார்ந்து அல்ல. ஸோ இது ஒரு புதிய நம்பிக்கை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை செஞ்சாலும் எப்படி செய்தாலும் நான் மகிழ்ச்சியாகவே செய்கிறேன். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை செய்யும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்றதுக்கும், எதையும் நான் மகிழ்ச்சியாகவே செய்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ செய்யும் பொழுது மகிழ்ச்சி இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக சொன்ன விஷயம் இந்த ஆத்ம உணர்வில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எண்ணம், சிந்தனை, கவனம் எல்லாமே நான் மகிழ்ச்சியான ஆத்மா, அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா அப்படின்ற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறோம், இல்லை நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, எண்ணம், கவனம் எல்லாமே அதுலேயே இருந்தது, அதாவது இந்த ஆத்மாவை பற்றியே இருந்ததுன்னா அவங்க செய்கிற வேலையில் ஊக்கமோ உற்சாகமோ ஏற்படுமா? நிச்சயமாக ஊக்கமும் உற்சாகம் ஏற்படும். ஏன்னா நான் இதை செய்து தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு இதை நான் செய்கிறேன் அப்படின்றப்போ நாம் எதை செய்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இன்றி செய்கிறோம். அதை செய்யும் பொழுதே அதை அனுபவம் செய்து ஆர்வத்தோடு செய்கிறோம். அதுதான் ஊக்கமும் உற்சாகமும். இப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், ஒரு செயலை செய்கிறேன், ஏதாவது ஒரு காரணத்தினால அதில் 1% தோல்வி அடைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? வருத்தப்படுறேன். ஆமாம். இப்போது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நான் மகிழ்ச்சியுடனே இருக்கிறேன், மகிழ்ச்சியுடனே நான் அந்த காரியத்தையும் செய்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அங்கே தோல்வி அடைந்தால் அது என்ன என்று ஆராய்வேன், அதை நான் சரி செய்வதற்கு முயற்சி செய்வேன். இல்லைன்னா எனக்கு அதுலேருந்து மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா தோல்வி வந்த உடனே நான் வருத்தப்படுவேன். உடனே அந்த காரியத்தில் எனக்கு இருக்கிற ஆர்வம் என்பது குறைந்துவிடும். ஆமாம், இந்த நிலையில தான் அந்த சக்ஸஸும் ஃபெயிலியரும் ரெண்டுமே சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வெற்றி கிடைச்சதுன்னா உடனே நமக்கு மகிழ்ச்சி அப்படின்றது தன்னால் வந்துடுது. உடனே ஒரு தோல்வியை நம்ம தழுவுறோம் அப்படின்னா உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறோம், அழுவுறோம், ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறோம். எப்படிலாம் நடக்குது. நாம் மகிழ்ச்சியோட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்முடைய முழு கவனமும் வேலை செய்வதில் இருக்கும், ஆர்வத்தோடு செய்கிறதுல இருக்கும். அதுலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால் அது வெற்றி அடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ மகிழ்ச்சி என்பது என்னுடைய பயணத்தின் பொருட்டு இருக்கிறது. த்ரூ அவுட் மை ஜேர்னி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி என்பது என்னுடைய டெஸ்டினேஷன், இலக்கு அல்ல. பொதுவாகவே நாம் குழந்தைகளை வளர்க்கும் போது கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் வளர்ந்து பெரியவனாயிட்டா, பட்டம் பதவி எல்லாம் கிடச்சிட்டா நான் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் குழந்தைகளை வளர்ப்பது மகிழ்ச்சி. அவர்களோடு ஒவ்வொரு நிமிடமும் நாம் இருப்பது, அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்வது, அவையெல்லாம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் மகிழ்ச்சியுடனேயே செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நான் ஒரு ஆத்மா, சக்தி, மகிழ்ச்சியானவன் அப்படின்ற ஒரு உணர்வில் இருக்கும் பொழுது தான் நாம் இப்படி செய்ய முடியும். சில சமயத்தில் எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள்
கடிதம் எழுதுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் மேடையில் பேச முடியல, மிக திறமைசாலிகளாக எங்களால் காட்டிக்க முடியல, என்னை விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஆமாம், எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, எங்களால் நிறைய காரியங்களை செய்ய முடிவதில்லை அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆன்மீக உணர்வு இல்லை என்பது தான். நான் ஒரு ஆத்மா, அமைதியானவன், எப்பொழுதுமே நற்பண்புகளோடு நிறைந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும்பொழுது நம்மீது இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த சுயமரியாதை என்பது அதிகமாக இருக்கிறது. நான் எதை செய்கிறேன், எப்படியெல்லாம் பேசுகிறேன், எதை சாதிக்கிறேன் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. இப்படி ஒரு ஆத்மா இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய உணர்வு என்பது மிக அமைதியான ஆத்மா, மிக தூய்மையான ஆத்மா என்கிற தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான பாவம், தூய்மையான உணர்வு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாவிடம் நாம் போய் பேச வேண்டிய அவசியமில்லை, இல்லை அவர்கள் எதையுமே செயலில் காட்ட வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் மேடையில் பேச வேண்டிய அவசியமில்லை. அவர்களிடம் நாம் பக்கத்தில் போய் அமர்வதற்கு கூட விருப்பப்படுவோம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது அவர்களுடைய அந்த சுற்றி இருக்கும் சூழலில் கூட கலந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எங்களால் இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை என்று கூட நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தூய்மையையும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பாசிட்டிவிட்டியும் அதை உணரும் பொழுது தனக்குள்ளே வெளியில் இவ்வளவு அழகு இல்லை, அவர்கள் என்னை விட நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக செயல்படுகிறார்கள் என்கிற உணர்வு என்பதே இருக்காது. அவர்களுக்கு தெரியும் உள்ளே தான் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஏனென்றால் நான் என்பது மற்றவர்கள் எப்படி என்னை நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல. நான் என்பது நான் உள்ளே எப்படி இருக்கிறேன் என்ற உணர்வின் அடிப்படையில் இருப்பது. ஆன்மீக உணர்வை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இதை நம்ம தமிழில் ஆன்மீக புத்திசாலித்தனம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆன்மீக புத்திசாலித்தனம் அப்படின்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னா நான் யார், நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு சக்தி என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் அப்படின்னா சரியான டிக்ஷனரி மீனிங், அகராதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிந்தவைகளை சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான இடத்தில், சரியான நோக்கத்தோடு உபயோகப்படுத்துவது. இப்போது ஆன்மீகம் அப்படின்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யார் என்று தெரிந்து கொண்டேன், அந்த தெளிவை நான் சரியாக பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் தொலைஞ்சு போச்சு. நான் ஒரு ஆத்மா, அதுதான் நான். தொலைந்து போன அந்த பொருள் என்னுடையது. இது தெளிவு, இது ஞானம். தொலைந்து போனது போய்விட்டது, அதற்காக நான் என்னை வருத்தப்பட வைக்கக்கூடாது என்று என்னுடைய தெளிவை, ஞானத்தை உபயோகப்படுத்துவது புத்திசாலித்தனம். அது இல்லாமல் ஐயோ தொலைஞ்சு போச்சே, தொலைந்து போனது போய்விட்டது, ஆனால் என்னை நான் வருத்தி கொண்டே இருந்தால் அது புத்திசாலித்தனம் அல்ல. இன்னொரு உதாரணம் என்னென்னா, இப்போது என்கிட்ட யாராவது கோபமாக பேசுகிறாங்க. ஆன்மீகத்தில் எனக்கு தெளிவு இருக்கிறது, நான் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா. நான் எப்படி தூய்மையானவனோ அப்படியே அவரும் தூய்மையானவன், அமைதியானவன். இப்பொழுது கோபத்தின் வசத்தில் இருக்கிறார். அதற்கு காரணம் என்னவாக இருந்தாலும் நான் அமைதியான ஆத்மா. அது தெளிவு, அது ஞானம். அதை நான் சரியாக உபயோகப்படுத்தினேன் என்றால் நான் திரும்பவும் கோபப்பட மாட்டேன்.
அது புத்திசாலித்தனம். ஒருவேளை நான் கோவப்பட்டுட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்ன பிரயோஜனம், புத்திசாலியாக இருக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் அதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் அது புத்திசாலித்தனம் இல்லை. எனக்கு ஞானம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அதை நான் சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துகிறேன். அதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியணும். நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்னா யாராவது சென்சிட்டிவாக இருக்காங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் அவங்க அழுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. மற்றவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுட்டாலோ, இல்லை வேறு எங்கேயாவது வழியில் அவங்க ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாலோ உடனே அவங்க அழுவாங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவ், என் மனசு ரொம்ப லேசான மனசு, எதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டியாக இருக்கிறதால அழுகிறோம். இந்த அழுகிறது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே. அழுகை என்பது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இது ஒரு இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மையால் வருது. நான் என்பது ஆத்மா, சக்தி என்ற தெளிவு இருக்கிறது. எனக்கு அழிவு கிடையாது என்கிற தெளிவும் இருக்கிறது. அதனால் எனக்கு பயம் இல்லை. ஸோ எனக்கு பயம் இல்லாத பொழுது என்மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை என்பது எதையும் தாங்கிக் கொள்கிற அந்த சக்தியை மேம்படுத்தும். அது இல்லை அப்படின்றப்போ, நான் யார் என்கிற உண்மையில் அந்த உணர்வில் நான் இல்லாத பொழுது எனக்கு சுயமரியாதை என்பது குறைவாக இருக்கிறது. அதனால் எதிர்மறை எண்ணங்கள் வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்றது திரும்ப திரும்ப எனக்கு நினைவுகளை கொண்டு வர வேண்டும். எனக்குள்ளே உருவாகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நல்ல எண்ணங்களினுடைய சக்தி, நல்ல உணர்வுகளினுடைய சக்தி என்பது அடுத்தவர்களையும் போய் அடையும். மற்றவர்கள் என்னிடம் கோவப்படுகிறார்கள், நானும் திரும்ப கோவப்படுகிறேன். அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் என் மீது கோவப்படுகிறார்கள், ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன். அது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டத்தில் மற்றவர்கள் என் மீது கோபப்படுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் மீதும் என்னால் ஒரு சுப பாவனை வைக்க முடிகிறது. அவர்களின் பொருட்டு ஒரு நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் உருவாக்க முடிகிறது. அப்படி நான் உருவாக்கும் பொழுது அந்த ஒரு சக்தியை நான் அவர்களுக்கும் கொடுக்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் ஆத்மா பலகீனமாக இருப்பதால் பலர் மாற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சக்தி இழந்த நிலையினால் அவர்களால் முடியவில்லை. அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களின் பொருட்டு நாம் நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும், அந்த நல்ல சக்தியை உருவாக்க வேண்டும். அவர்களின் பொருட்டு நாம் அதை அனுப்ப வேண்டும். இப்போது இந்த ஒரு உணர்வு என்பது பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு மிக மிக அவசியம். ஒரு தரம் ஒரு தாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோடய பையன் படிக்கவே மாட்டேன்றான், அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவனால் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவன் படிக்க மாட்டேன்றான்னு, நான் எப்படி எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களால் ஒரு எண்ணத்தையே உருவாக்க முடியவில்லை என்னும் பொழுது அந்த குழந்தை அதை எப்படி செயலாக காட்ட முடியும்? முடியாது இல்லையா? எப்படி உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நம்ம போன சில எபிசோடுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பேசணும், இந்த எண்ணம் தான் உணர்வை உருவாக்குது, உணர்வு மூலமாக தான் நம்ம செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு. கடைசியில் இந்த எண்ணம் தான் என்னுடைய பாக்கியத்தையே உருவாக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் கூட. நீங்கள் இப்போ எண்ணத்தை அந்த மாதிரி உருவாக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு முக்கியமான ஒரு கட்டம்னு பார்த்தீங்கன்னா அது தியான பயிற்சி இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னா அந்த தியானம் எப்படி செய்கிறது? தியானத்தின் மூலமாக நாம் நமக்குள்ள எண்ணங்களில் கவனம் வைக்கிறோம். ஸோ அந்த எண்ணங்கள் நம் பொருட்டு முதல்ல உருவாக்குறோம். நமக்குள்ளே அந்த நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்குறோம். அதற்கப்புறமா அந்த எனர்ஜியை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்குறோம். இப்போ தியானம் செய்கிறோம் அப்படின்னா காலையில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நாம் என்ன செய்கிறோன்னா
அதிகாலையில் கிளம்புறோம். ஏன்னா அப்போது டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம். அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்கும் வந்து ஒரு நல்ல வாயுமண்டலம் என்பது அவசியம் தேவை. அப்போ நாம் எந்தவித தடங்கள் இல்லாமல் சுலபமாக நாம் செய்ய முடியும். இந்த தியானம் என்பது இன்டர்னல் ஜேர்னி, நமக்குள்ளே நாம் செய்கிற பயணம். காலையில் எழுந்த உடனே தேவை அப்படின்னா நாம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் முகத்தை கழுவிக்கலாம். ஆனால் குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து அவங்களுடைய சாய்ஸ். எப்படி இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் தியானத்தில் உட்கார முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா குளிக்கணும், வேறு வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆகிடும்னா நம்முடைய மனதில் வந்து எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி எண்ணங்களினுடைய வேகம் அதிகரிப்பதற்கு முன்னால் நாம் வந்து இதை செய்யணும். பெட்டில் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்த வந்து நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டர். டெய்லி அதே இடத்துல நாம் உட்காரலாம். அதே சமயத்தில் செய்கிறது வந்து நல்லது. சமணம் போட்டு உட்காந்தா நல்லது, ஆனால் அது அவசியம் இல்லை. எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அப்படி உட்காந்துக்கலாம். சேரில் கூட உட்காந்துக்கலாம். ஆனால் நாம் வந்து டிவி இருக்கிற ரூமை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அங்கே வந்து நிறைய வைப்ரேஷன்ஸ், அதிர்வலை என்பது இருக்கும். அதே மாதிரி பெட்லேயும் வந்து உட்காரக்கூடாது. ஸோ நம்ம கீழே உட்காந்துக்கலாம், இல்லை சேர்லேயும் உட்காந்துக்கலாம். கண்களை திறந்து கொண்டு செய்கிறது வந்து சரியான முறை. ஏன்னா கண்களை மூடி செய்யும் பொழுது பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், காட்சிகள் எல்லாம் வரும். நம்முடைய மனது வந்து அலைப்பாயும். நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாது. ஒருநிலைப்படுத்துவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்மளால் முழு கவனமும் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ கண்களை திறந்து வைத்துக்கொண்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நாம் முதல்ல என்ன செய்கிறோன்னா நம்மளை வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குகிறோம். அதன் பிறகு அந்த ஆத்மா என்பது எப்படி இருக்கிறது அதையும் கூட நாம் மனக்கண்ணில் வந்து காட்சியாக பார்க்கிறோம். ஒரு சிறு புள்ளி வடிவத்தில் நெற்றிக்கு நடுவில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம். அதை பார்த்து அனுபவம் செய்வதற்கு ட்ரை பண்ணுறோம். அதன் பிறகு நான் ஒரு அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா, மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்றதை சொல்லும் பொழுதே நான் என்னை அந்த அனுபவமும் செய்து கொள்கிறேன். அந்த உணர்வையும் நான் உருவாக்கி கொண்டே வருகிறேன் கூடவே. அதாவது அப்போது என்ன ஆகும்னா எனக்குள்ளே வந்து கவனம் வந்து திரும்பும். ஸோ கொஞ்சமாக என்னுடைய எண்ணங்களின் வாயிலாக எனக்குள்ளேயே வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், பாசிட்டிவிட்டியை வந்து நான் அதிகம் செய்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்சமாக வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை உணர்வுகளை, எதிர்மறை விஷயங்களை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரேன். என்னை பலமாக்கி கொள்கிறேன். இந்த தியானத்தை வந்து சீக்கிரமாக செய்கிறது நல்லது. வீட்டில் வந்து எல்லாரும் தூங்கிட்டுருக்கிற நேரத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நேரம் ஆக ஆக இந்த வாயுமண்டலத்தில் வந்து பலவித தடங்கல்கள் வரும், குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா எல்லோருமே எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய எண்ணங்கள் வந்து வாயுமண்டலத்தில் கலக்க ஆரம்பிக்கும். நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வரும், சப்தங்கள் ஏற்படும். ஸோ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்பது அங்கே தடைப்படும். இதை வந்து நம்ம டெய்லி காலையில் வந்து நமக்குன்னு ஒரு சமயத்தை ஒதுக்கி அந்த சமயத்தில் மிகவும் அமைதியாக தனக்குத்தானே இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும். அமைதியான ஒரு நிலையில் இதை நம்ம டெய்லி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த நாள் முழுவதுமே வந்து அந்த அமைதியினுடைய உணர்வை வந்து நாம் அனுபவம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஒரே ஒரு நிமிடம் எடுத்து நம்மை நான் ஒரு ஆத்மா, அமைதியானவன் அப்படின்ற ஒரு நினைவை ஊட்டி கொண்டே வந்தோம் அப்படின்னா முதல்ல அந்த 1 நிமிடம் மட்டும் இருக்கும். அதற்கப்புறமா கொஞ்சமாக வந்து அந்த ஆன்மீக உணர்வில் நாம் வந்துடுவோம். நாம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறோம், எதை உணர செய்கிறோம் என்றால் நான் ஒரு சக்தி, நான் ஒரு ஆத்மா, ஐ எம் அ சோல் டூயிங் திஸ் ரோல். நான் எதை செய்தாலும் இதை ஆத்மாவாகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது நான் வாக் செய்தாலும் சரி, டிரைவ் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் இந்த ஒரு உணர்வில் செய்யும் பொழுது
ஆத்மாவினுடைய அந்த இயல்பான குணமாகிய அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்பது என்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் போன எபிசோடில் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, தியானம் அப்படின்ற இன்னொரு சொல் வந்து கவனம். தியானம் செய்வது அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி வந்து ரொம்ப புதுமையாக வந்து தியானம் வந்து கண்ணை திறந்துக்கிட்டே செய்யலாம், அதுதான் சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் எனக்கு இந்த கேள்வியே வந்து எனக்கு வந்தது. என்னென்னா, இப்போது நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா வந்து நான் வேறு ஏதாவது அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன், இல்லை நான் சமையல், இல்லை வேறு எந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கும் போதும் இந்த தியானத்தை நம்ம செய்ய முடியுமா? ஆமாம், நிச்சயமாக செய்ய முடியும். ஏன்னா அந்த உணர்வில் நாம் செய்கிறோம். நாம் எதையும் வந்து ஒரு விசேஷமாக எடுத்து செய்யலை. நான் தான் இதை செய்கிறேன், ஆனால் நான் யார் என்கிற உணர்வில் இதை செய்கிறேன். ஸோ நாள் முழுவதும் இந்த உணர்விலேயே நாம் இருக்கலாம். இப்போ நம்முடைய எல்லா நோக்கமுமே வந்து நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை சரியாக்குவது, நம்முடைய உறவுகளை சரியாக்குவது இல்லையா? நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை கூட நாம் மாற்றுவது, அது நம்முடைய நோக்கமாக இருக்கும் பொழுது எனக்குள்ளே உருவாகிற இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், இந்த சக்தி என்னாகும், என்னை சுற்றி இருக்கும் வாயு மண்டலத்தில் பரவும், அதிர்வலைகளாக பரவும். அது அடுத்தவர்களையும் போய் சேரும். அது அடுத்தவர்களை போய் சேரும் பொழுது என்னிடமிருந்து சென்ற அந்த சக்தி அவர்களையும் சக்தி வாய்ந்ததாக செய்யும். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் தூண்டிவிடக்கூடியதாக இந்த சக்தி அமையும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஆத்ம உணர்வை பற்றி எங்களுக்கு ரொம்ப விளக்கமாக நீங்கள் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கி வந்து ரொம்ப புதிராகவே இருந்த ஒரு விஷயம், ஏதோ வந்து சன்னியாசிகளுக்கு மட்டுமே செய்யக்கூடிய விஷயம், ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்த தியானம் வந்து எவ்வளோ எளிமையான விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கீழே சமணம் போட்டு உட்காந்து தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, சேரில் உட்காந்தபடி கூட நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்ணை திறந்துக்கிட்டே ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நம்ம இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யலாம். ஏன்னா தியானம் அப்படின்றது வந்து கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி